வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் ஆட்சி அமைக்க மாட்டார், விஜய் எதிர்க்கட்சி தலைவராக கூட மாட்டார், விஜயே ஜெயிப்பாரா என்பது சந்தேகம். ஆனால் ரங்கராஜ் பாண்டே சொல்லும் அரசியல் கணக்கு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நடிகர் விஜய் ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை, அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட வாய்ப்பில்லை, அவரே கூட ஜெயிப்பாரா என்பது அவர் நிற்கும் தொகுதியை பொறுத்துதான் சொல்ல முடியும். ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விட அவருக்கு மக்கள் மத்தியில் நற்பெயர் உள்ளது. அந்த நற்பெயர் மட்டுமின்றி நெகட்டிவ் விமர்சனம் சுத்தமாக இல்லை. ஆனால் அது மட்டும் ஒரு வெற்றியை சாதறது என்று அரசியல் விமர்சகருக்கும் பத்திரிகையாளருக்கும் ரங்கராஜ் பாண்டே பேட்டி அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை காலமாக தேர்தல் முடிவுகளை கணிந்து தந்தவர் கூட இந்த தேர்தலில் முடிவை கணிக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அதிமுகவும் திமுகவும் மட்டும் போட்டியாக இருந்தால் எளிதாக கணித்துவிடலாம். தற்போது விஜய் என்ற புதிய நபர் நுழைந்ததால் அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார், எத்தனை சதவீத வாக்குகளை பிரிப்பார், எத்தனை கணிக்க முடியவில்லை என்பதனை கணிக்க முடியவில்லை என்று கூறி வருகின்றனர். அதே தான் ரங்கராஜ் பாண்டேவும் கூறுகிறார். விஜய்க்கு 10% வாக்குகள் வரை இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் திமுகவின் வாக்குகள் 2019, 2021, 2024 ஆகிய தேர்தல்களில் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த வாக்குகள் எல்லாம் சீமானுக்கு பாஜகவுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. எனவே 2026 தேர்தலில் இன்னும் திமுகவுக்கும் வாக்குகள் குறைந்தால் அந்த வாக்குகள் எங்கு செல்லும் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக உள்ளது. அதே நேரத்தில் விஜய் என்ற புதிய நபர் தற்பொழுது களத்தில் உள்ளார் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி மிக புத்திசாலி, அரசியல் ஞானம் தெரிந்தவர். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு வர வேண்டிய 4 ஓட்டு வராது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவுக்கு 7 ஓட்டு வரும் என்று அவருக்கு தெரியும். 7இல் 4 போனால் 3 ஓட்டு லாபம்தான் என்று கணக்கு தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்து உள்ளார் என்றும் அவர் அறிவித்துள்ளார். பாஜகவை திமுகவும் மற்ற கட்சிகளும் எதிர்ப்பதற்கு ஒரே காரணம், பாஜக ஒரு முறை ஆட்சி பிடித்து விட்டால் காலமாக தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார்கள். குஜராத் உட்பட ஒரு சில மாநிலங்களை உதாரணமாக சொல்லலாம். அதனால்தான் திமுக, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் அந்த பாஜகவை எதிர்த்து கொண்டே வருகின்றன. ஆனால் பாஜக நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் ஒரு காலம் வரும் என்றும் அவர் தெரிவித்தார். விஜய்க்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கிறது, அவர் அதிமுக கூட்டணியில் சேருவாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா, விஜய் தலைமையிலான ஒரு பெரிய கூட்டணி அமையுமா என்பதெல்லாம் டிசம்பர் மாதத்திற்கு பிறகுதான் தெரியும். இன்றைய நிலையில் தேர்தல் வைத்தால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றும் ரங்கராஜ் பாண்டேன் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் தற்பொழுது தேர்தல் முடிவை கணிப்பது என்பது சவாலானது என்பதும், கூட்டணி இறுதி செய்யப்பட்டவுடன் டிசம்பருக்கு பிறகுதான் ஒரு முழுமையான கருத்து கணிப்பை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.